Hi friends, very good morning. This is Sharmila, Diamond Director. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெஸ்டிஷ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குற நம்ம எந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட எப்படி சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். பட் யாருக்கு எப்படி நம்ம வந்து இந்த வாய்ப்பை கொண்டு கொடுக்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் ரிசல்ட். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கீவேர்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்டடீஸில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் ஒரு பார்ட் டைம் ஜாபாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது நம்ம உபயோகிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ டைமில் கூட நம்ம இன்கம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீ இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வாய்ப்பின் மூலயமா நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்குமே நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி ஃபினான்ஷியலி நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ண முடியும், நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளால் முடிஞ்ச மணி ஹெல்ப் அப்படின்றது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் நம்ம இந்த கீவேர்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இதில் பயப்படுற அளவுக்கு இதில் நோ ரிஸ்க்கும் கிடையாது, நோ லாஸ் அப்படின்னும் நம்ம அந்த வேர்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பர்மனெண்ட்டாக நிலையாகவே எவ்ரி மந்த்து இன்கம் அப்படின்றது மந்த்லி இன்கம் இருக்குது. ஸோ இது வருமா வராதான் டவுட் படுற மாதிரி கிடையாது. இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஷோராக சொல்கிறேன் உங்களுக்கு பர்மனெண்ட் இன்கம் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 100% காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சூட் ஆகும். இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே அவங்கள நம்ம நிறைய பேர் வந்து ஐடியா கன்வெர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கை தவிர ரிமைனிங் டைமில் ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃப்ரீ டைம்லையும் நீங்கள் பண்ணலாம், உங்களுடைய அவைலபிள் டைம்லையும் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். அப்போ இந்த ஒர்க்கு செய்ய முடியுமான்னு அவங்க யோசிக்காத அளவுக்கு நம்ம கிளியர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி எந்த வித ஆப்ஷனும் கிடையாது, ஃப்ரீ இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஸ்டார்டிங்லேயே இது மணி ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்றதுனால கூட ஒரு சில பேர் மணி ஹெல்ப் இல்லாததுனால இதை அவாய்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100% சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வீட்டிலேருந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்றதே நம்ம முன்கூட்டியே சொல்லிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியலி அவங்களோட ஃபேமிலிக்கு, அவங்க ஹஸ்பண்ட்க்கோ இல்லை ஃபேமிலிக்கோ வந்து இவங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை மந்த்லி வரக்கூடிய வருமானம் மூலயமா நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிக்க முடியுன்றதை சொல்லலாம். நெக்ஸ்ட் அவங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கிட்ஸுக்கான ஃப்யூச்சருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ரொம்ப கஷ்டமாக நமக்கு தெரியாத மாதிரி ஏதாவது ஒர்க் இருக்குமோ நினைப்பாங்க. ஸோ அதனால் நோ ரிஸ்க் நோ லாஸ், இது லாஸ் பண்ண போகிறது எதுவும் கிடையாது, ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஷோராக வரும். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சம்பாதிக்கலாம், வீட்டை விட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, வீட்டில் இருந்தபடி சம்பாதிக்கலான்றதை நீங்கள் சொல்லலாம். அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லா விமன்ஸ்க்கும் செட் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க திங்க் பண்ணுவாங்க, நம்மளை மாதிரி நிறைய பேர் இதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் நீடு, உங்களுடைய செலவுகளுக்கு கூட நீங்கள் வந்து மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டு கூட உங்களுக்கு ஃபினான்ஷியலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி செட் ஆகும் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம அவங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ பண கஷ்டம் அப்படின்றது இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே பார்ட் டைமாக கூட ஸ்மார்ட்டாக இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விமன்ஸ் வந்து இதில் நல்ல ஒரு இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கீவேர்டு அவங்கள்ட்ட நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கீவேர்டு அப்படின்றது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பர்சன்ஸ்,
ஆல்ரெடி ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்னென்ன கீவேர்டு சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லலாம், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்கு வந்து எந்த வகையில் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு அவங்களுடைய ஒர்க்கு டைம் இல்லாத ரிமைனிங் டைமில் மார்னிங்காக இருக்கட்டும், ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங்காக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் ஃப்ரீ டைமில் பார்ட் டைமாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு அங்கே ஃபினான்ஷியலி கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால தான் அடிஷ்னல் இன்கம் சர்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனாக இருக்குமோன்றது மாதிரி கூட ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ 0 இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்ரீ இலவசமான வருமான வாய்ப்புன்றதை சொல்லலாம். நெக்ஸ்ட் அவங்கக்கிட்டையும் நம்ம என்ன சொல்லலாம், கவர்மெண்ட் சர்டிஃபைடு கம்பெனிலேருந்து ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒர்க்கில் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட நம்ம கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரைவேட் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக நிரந்தரம் இல்லாத வேலையில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபைடு கம்பெனி தான், நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு இன்கம் எடுத்துகிட்டு இருக்கலாம், அந்த இன்கம் அவங்களுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் கூட இருக்கலாம் மேபி. பட் இது வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போது ஒரு நிலையான வருமானம் அப்படின்னாலே எல்லாருமே இப்போ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான வருமானத்தில் இருக்காங்களான்னா கிடையாது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்தது அடிஷ்னல் இன்கம். ஆல்ரெடி ஒரு இன்கம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது கூட அடிஷ்னலாக மந்த்லி உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு ஒர்க்கிங் ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். அப்போ இதில் வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை, லாஸ் எதுவும் இல்லைன்றதை சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற பிளேஸில் அவங்க மந்த்லி இன்கம் இல்லை வீக்லி இன்கம் அந்த மாதிரி எடுக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நம்மளுடைய எஃபர்ட்டை பொறுத்து எவ்ரி மந்த்து இன்கம் அப்படின்றது ஷுவராக உங்களுக்கு பர்டிகுலர் டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனல் நீடு, அதாவது ஜாபில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அளவுக்கு மீதின செலவுகள் மெயின்டைன் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய பர்சனல் நீடை நீங்கள் வந்து ஃபில்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேர் வர இன்கம்மை ஓரளவு செலவுகளையே மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இன்கம் அப்படின்றது பர்சனல் தேவைகளை அதிகமாக பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றத ரொம்பவே பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஜாப் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சேலரி தான் இருக்கும், பட் இங்கே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பேசிவ் இன்கம் கூட இருக்கும். நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற இன்கம் அப்படின்றது பேசிவ் இன்கமாக உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் கூட பண்ணலாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக ஒர்க்கிங் பர்சன்ஸ் வந்து டைம் இல்லைன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் மெத்தட். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒர்க்கிங் பர்சனாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணுன்றதை சொல்லிட்டோம். பட் என்னென்ன மெத்தடில் நம்ம இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை போய் மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நார்மலாக கால் பேசுகிறது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் நம்பர் மூலமா கால் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பராக நம்ம தெரியப்படுத்துறது. நெக்ஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் சாட் மூலமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டைரக்ட் அப்ரோச்சிங் மெத்தட், ஒரு பர்சனை நேரில் சந்திக்கும் பொழுது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்றதை தெரியப்படுத்தலாம். இன்னொன்று சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ். இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கும்போது மக்கள் நிறைய பேர் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமா ஒரு பர்சனை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறோமோ அந்த காண்டாக்ட் பண்ணுற விதத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்றதை நீங்கள் ஓரளவு பேசிக்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா சைட் நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் காண்டாக்ட்ஸ். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் நம்ம காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம். இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு ரிலேட்டிவ்க்கும் நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சவங்கன்னு நிறைய பேர் நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும். ரிலேட்டிவ்ஸ் நம்ம ஒரு 10 பேர் நமக்கு மைண்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த 10 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சவங்க பல பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மூலயமாவும் காண்டாக்ட்ஸ் மூலயமா நம்ம அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதன் மூலயமாவும் நம்ம காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த அப்ரோச்சும் கொடுக்கலாம். பார்க்குறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலயமா அவங்கள காண்டாக்ட் பண்ணி இதன் மூலயமா நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் கலெக்டிங் மெத்தட்ஸ். நார்மலாக நம்ம காண்டாக்ட் நம்பர் அப்படின்றது கலெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய லீடர்ஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி ஜென்யூனாக ப்ராப்பராக நம்பர் கலெக்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக நம்ம வந்து ஜாப் ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வந்து இந்த ரெக்ரூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை எத்தனை பேருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், ப்ளஸ் என்னென்ன விதங்களில் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்பர் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா லீடர்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுப்பாங்க. அடுத்தது தெரிந்த நபர்கள், தெரியாத நபர்கள். தெரிந்த நபர்கள் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம டெய்லி மீட் பண்ணுற பர்சன்ஸாக இருக்கலாம், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சார், தெரியாத பர்சன்ஸ், இப்போ புதுசாக ஒரு பர்சனை நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுறோம், இல்லை வந்து அன்னோன் பர்சன்ஸ் நம்ம எந்த ஒரு பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு நம்ம இந்த ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக ஒரு விசிட்டிங் கார்டு மூலயமாவோ பிட் நோட்டீஸ் மூலயமாவோ ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்றதை தெரியப்படுத்தலாம். அப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷனை நம்ம செஞ்சாலும் தொடர்ந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இந்த பிஸ்னஸில் முக்கியமான சக்ஸஸ்க்கான ஒரு கீ. அந்த கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக இந்த மாதிரியான மெத்தட்ஸை வந்து தொடர்ச்சியாக இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நெட்வொர்க்கு பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமனாக இன்விடேஷன் கொடுக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாலே ப்ராப்பராக நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு மெத்தடை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பேர் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்விடேஷன் கொடுக்குறேன், எனக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து கன்வென்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மெத்தட் 2 மெத்தட் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் தொடர்ந்து நான் நிறைய மெத்தட்ஸ் சொன்னால் அதில் டெய்லி மினிமம் ஒரு 3 or 4 மெத்தட்ஸாவது ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் கான்டாக்ட் அண்ட் ஆடியோ. இப்போ நம்ம ஒரு பர்சனுக்கு ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணும்னா, இப்போ ஆன்லைன் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னாலும் ரிசல்ட் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேரில் போய் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து மொபைல்லையே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆன்லைன் மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு இல்லாமல் ஆஃப்லைன் ஃபீல்டு ஒர்க்குமே நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் நான் இதை வந்து ஆன்லைனில் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 2 hours டைம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1 hour ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம செய்கிற ஒர்க்கு கம்மியாக இருக்கும், ஆனால் அதிக டைம் வந்து அதை தவிர மற்ற இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதர் என்டர்டெயின்மெண்ட்டில் ரீல்ஸு ஷார்ட்ஸு அதில் 1 hour 2 hours போயிடும். நம்ம கம்மியாக செஞ்ச ஒர்க்குக்கு அதிகமாக நம்ம ரிசல்ட் எதிர்பார்ப்போம். அப்போ நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது அப்ளைன்ஸ் கைடன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதது. ஏன்னா நிறைய பிகினர்ஸ் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்விடேஷன் கொடுக்கும்போது அவங்களுடைய லீடர்ஸ் அப்ளைன்ஸ் கிட்ட யார்கிட்ட வந்து அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கணும், யார்கிட்ட நம்மளே போய் இன்விடேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அப்போது நமக்கு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிற நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம டைரெக்டாக போயிட்டு சொல்கிற விதத்தில் கரெக்டாக சொல்லணும். ஒரு சில பேர்கிட்ட நம்ம லீடர்ஸ் மூலயமா தான் அவங்கள்ட்ட நம்ம கான்டாக்டை ஏற்படுத்தி இன்விடேஷன் கொடுக்கணும். அப்போ எந்த இடத்துல நம்ம ரிப்ளை பண்ணணும், எந்த இடத்துல அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத கரெக்டாக நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாமல் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு சில பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லாமல் பர்சனலாக வைப்பீங்க இல்லையா, பிஸ்னஸையும் பர்சனலையும் மிங்கிள் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் லீடர் எப்படி ப்ராப்பராக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து சரியாக கொடுக்காமல் இன்விடேஷன் கொடுக்கறது. அதாவது நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அந்த காண்டாக்டில் இருக்கிற நம்பரை கிளிக் பண்ணாலே நம்மளை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய குரூப் லிங்க்கோ இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரோ எங்கே ஒரு பேனர் ஷேர் பண்ணாலும் அந்த பேனருக்கு அண்டரில் உங்கள் நம்பர் அதில் ஆட் பண்ணி ஷேர் பண்ணணும். அப்போ காண்டாக்டோட சேர்த்து தான் இன்விடேஷன் எப்போவுமே இருக்கணும். வெறும் பேனர் மட்டும் அதில் நீங்கள் நம்பரை டைப் பண்ணி கொடுப்பீங்க.
அப்போ அந்த நம்பரை பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் மாட்டாங்க. எல்லாருமே இப்போ ஸ்மார்ட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி வர்ற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாகவும் அப்டேட்டடாகவும் நம்ம இன்விடேஷனில் ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரை பண்ணணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் செய்கிறது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா டபுள் மைண்டடோட ட்ரை பண்ணுறது. இது நமக்கு செட் ஆகுமா, இல்லை ரிசல்ட் கிடைக்குமா, வருமா வராதா, இல்லை இது நமக்கு கஷ்டமாக இருக்குமே, நேற்று மாதிரி இன்றைக்கும் நெகட்டிவாக நடந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட் அப்படின்றது 99% உங்களுக்குள்ள பாசிட்டிவ் இருந்தாலும் 1% நெகட்டிவ் இருந்தாலும் அது அப்படியே ஸ்பாயில் பண்ணும். எப்படி நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே ஒரு பியூர் மில்க் வச்சுருக்கோம், அதில் ஒரே ஒரு ட்ராப் நம்ம விஷத்தை கலந்தாலும் அது எல்லாமே பாய்சனாக மாறும். அதே போல் நம்ம மைண்டுக்குள்ளே எவ்வளோ பாசிட்டிவ்னஸ் இருந்தாலும் சின்ன ஒரு நெகட்டிவ் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணும். ஸோ அதனால் நெகட்டிவ் நமக்கு வராத அளவுக்கு நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான மெத்தட்ஸ் நம்ம டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஷுவராக நம்மளால் ஐடி சூப்பராக எடுக்க முடியும், டீமை டெவலப் பண்ண முடியும், நெட்வொர்க்கை பில்ட் பண்ண முடியும், நம்மளை மாதிரி நிறைய லீடர்ஸ் நம்ம டீமில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறவங்களை க்ரியேட் பண்ண முடியும், மிகப்பெரிய அளவு டீம் நெட்வொர்க்கை நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாருக்கு எப்படி இன்வைட் பண்ணலாம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, விஷ் வெல்.